மல்டிபிள் அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அப்படி பார்க்கும்போது எதுலேயுமே ஸ்டே இன்வெஸ்டராக இருக்கிறது நல்லது. நம்மளுக்கு வேணுன்ற போது நம்மளுக்கு வேணும், ஈஸி லிக்விடேஷனாக இருக்கணும்னா gold and silver will never touch the bottom at solid bottom where it was 5 years back, 4 years back. அது நடக்காது. ஏன்னா வந்து அது எப்பவுமே கோல்ட் அண்ட் சில்வர் வந்து டெவில் ஸ்டாக்னு சொல்லுவோம். நம்ம இந்த சைடில் ட்ரேடிங் சைடில், இந்த பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பார்க்கும்போது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஹலோ ஜீபு வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. தங்கம் வெள்ளி விலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏறிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ கரெக்ஷன் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும், இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாமா, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாமா, இடிஎஃப்ல இருக்கவங்க என்ன பண்ணணும் இப்படின்றத தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் பாலச்சந்திரன் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ இந்த தங்கம் வெளி விலை வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் அவ்வளோதான் ஃபுல் டாப் நாட்ச்சில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கரெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணதா, இப்போ கரெக்ஷன்ஸ் வரும்ன்றது. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லை அந்த நார்மல் கரெக்ஷன் தானா? போன வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி டாப் கியரில் இருந்தது, ஹை ஸ்பீடில் இருந்தது, ஃபெராரி கார் மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் நம்ம சின்ன ஒரு ஆட்டோ மாதிரி சின்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ரொம்ப வேகமாக இருந்தது இல்லையா, சடனாக ஒரு சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது சென்டிமெண்டலாக இப்போ கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு வேணால் சொல்லலாம். ஒரு பயத்தினால வேணால் அது இப்படி ஆயிருக்கலாம். ரொம்ப வேகமாக மேலே போயிடுச்சு. இப்போ அந்த நிறைய விஷயம் நடக்குது இல்லையா, நிறைய வெளிநாட்டில் நிறைய பொருளாதாரத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால வேணால் ஒரு சின்ன விதமான ஒரு கரெக்ஷன்ஸாக வேணால் இது இருக்கலாமே தவிர பெரிய அளவுக்கு ஃபால் வந்துடும், அப்படியே விழுந்துரும், திரும்பியும் பழைய மாதிரியான ரேட்டுக்கு போகுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இட் வில் நெவர் டச் த பாட்டம். Gold and silver will never touch the bottom at solid bottom where it was 5 years back, 4 years back. அது நடக்காது. ஏன்னா வந்து இப்போ இண்டஸ்ட்ரி சைட்ஸ்லேயும் கோல்ட் அண்ட் சில்வர் வாங்குறாங்க, காப்பரும் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் காப்பரையும் சேர்த்துக்கலாம் அதில். ஏன்னா வந்து அதுவுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல் ஆகிடுச்சு இப்போது. ஸோ எதுவுமே அந்த பாட்டம் லோக்கு போகாது. இது ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் சைடு வேஸாக சொல்லலாம். கொஞ்சம் டவுன் ட்ரெண்டை பார்த்துட்டு ஒரு சைடு வேஸாக வேணால் கொஞ்ச நாள் போகலாம். ஓகே சார். சார், இப்போ கோல்டு வந்து இப்போ ஃபிசிக்கல் கோல்டு எல்லாருமே வச்சுருப்பாங்க. அதே சமயத்தில் கோல்டு இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கோல்டு இடிஎஃப்ல இருக்கவங்க இந்த ட்ரிப் சுச்சுவேஷனில் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் சார்? இப்போது எஸ்ஐபி நம்ம பேசியிருப்போம் ஆல்ரெடி, நிறைய நம்ம பேசுவோம் எஸ்ஐபி பற்றி மியூச்சுவல் ஃபண்டில். இப்போது இடிஎஃப்ஸ்லையுமே கோல்டு சில்வர் ஆகட்டும், ரெண்டுத்துலேயுமே இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மோடில் போகிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மல்டி அசெட்டாக போடுறது, நல்லா நம்ம பர்சன்டைலாக டைவர்சிஃபை பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ போடுறதுன்றது வெறும் சும்மா லார்ஜ், மிட்டு, ஸ்மாலு, மைக்ரோ கேப் மட்டும் கிடையாது. ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அப்புறம் வந்து ஒரு மல்டி அசெட், ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பில் போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் கோல்டு பீஸு, அதாவது வந்து இடிஎஃப், கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட் சைடில், இல்லை ஸ்டாக்ஸில், அப்புறம் வந்து சில்வர் இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஃபண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுமே ஒரு டைவர்சிஃபிகேஷன் தான். எ ப்ராப்பர் டைவர்சிஃபிகேஷன் இஸ் வாட் இஸ் தட் வி ஹவ் டு பி டைவர்சிஃபைங் அவர் மணி இன் ஆல் த அசட் கிளாஸஸ். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்கணும், அந்த பக்கம் கமாடிட்டிஸ்லேயும் இருக்கணும். கமாடிட்டிஸ்னால் கோல்டு, சில்வர், காப்பர் இதுலேயும் இருக்கணும், அந்த பக்கம் டெட்லேயும் இருக்கணும். அப்போ தான் எதாவது ஒன்று விழுந்தால் கூட அதர் டூ வில் பி ஹெல்பிங் அஸ். ஓகே சார். ஸோ எப்பவுமே இந்த அலோகேஷன் சொல்கிறப்ப கோல்டு அண்ட் சில்வருக்கு 10 to 15% தான் சொல்லுவாங்க. அது என்ன ஒரு ஐடில் தம் ரூல் மாதிரியா, இல்லைனா அதை விட அதிகமாக வச்சுருந்தா என்ன ஆகும்? அதாவது எதுக்காக அதை சொல்கிறோன்னா, அது எப்போவுமே கோல்டு அண்ட் சில்வர் வந்து டெவில் ஸ்டாக்னு சொல்லுவோம். நம்ம இந்த சைடில் ட்ரேடிங் சைடில், இந்த பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பார்க்கும்போது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நான் நெகட்டிவ் சென்ஸில் சொல்லலை. ஏதாவது ஒரு கெலாமிட்டி, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வெளிநாட்டில் பிரச்சனை, நாடுகளில் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது தான் கோல்டு அண்ட் சில்வர் வில் ஷூட் அப். அதே மாதிரி டாலரில் ஒரு ஸ்பைக் வருது, ஆப்போசிட்டாக இங்கே ரியாக்ஷன் நடக்கும். டாலர் ஏறும்போது கோல்டு அண்ட் சில்வர் வில் ட்ராப் டவுன். டாலர் இறங்குறச்ச கோல்டு அண்ட் சில்வர் வில் ஷூட் அப். ஸோ ஏதாவது ஒன்று நடக்கிறதுனால ஒன்று இறங்குது இல்லையா, ஸோ வி வில் சே இட் இஸ் அ டெவில் ஸ்டாக். ஸோ அதில் ஏன் கம்மியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம விமென்லாம் நம்ம வீட்டில் நிறைய கோல்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே அசட் கிளாஸை டைவர்சிஃபை பண்ணும்போது கோல்டு வச்சுக்கலாம், ஒரு ஒன் ஆஃப் த பேராமீட்டராக சொல்லலாமே தவிர மொத்தமாக 90% கொண்டு போய் போடுறது வந்து இப்போ இந்த மாதிரி ஃபாலில் போட்டாங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 months பேக் நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு கிளைண்ட்டை பார்த்தேன் கோயம்புத்தூரில். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஹி ஹஸ் பம்ப்ட் இஸ் என்டையர் ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ இன் சில்வர். நான் வேண்டாம் சார், எடுத்துடலாம் சார்னு சொன்னேன். ஹி இன்வெஸ்டட் இன் த பீக். தப்புன்னு விழுந்துருச்சு, சில்வர் விழுந்துருச்சு. ஆமாம், சில்வர் வந்து விழுந்துருச்சு. ஹி இன்வெஸ்டட் என்டையர் திங் இன் இடிஎஃப். சில்வர் இறங்கும்போது இடிஎஃப் அதோட வேகமாக இறங்கிடுச்சு. ஸோ அதுக்கும் பேராமீட்டர் மேட்ச் ஆகல, வேகமாக இறங்கிடுச்சு இடிஎஃப். ஸோ he wasn't able to take it out. இப்போ பாருங்கள், ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மாட்டிக்கக்கூடாது. எப்போவுமே வந்து டைவர்சிஃபை பண்ணி போடுறது நல்லது. இப்போ நீங்கள் 10% போட்டிருக்கீங்க, டப்புன்னு விழுந்துருச்சுன்னா கூட
இட் won't ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்காது நம்ம போர்ட்ஃபோலியோவை. இட் won't affect our portfolio as such. இப்போ அதுவே நீங்கள் என்டையராக அதில் போட்டிருந்தீங்கன்னா அது ரொம்பவே பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு. ஓகே சார், ஓகே. சார் இப்போ ஃபிசிக்கல் கோல்டு வெர்சஸ் ETF இது ரெண்டுத்துல வந்து இப்போ வாலட்டிலிட்டி எதில் வந்து அதிகமாக இருக்கும்? இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க அதுக்கு பதில். அதே மாதிரி இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மேபி இந்த ட்ரிப் சுச்சுவேஷனை நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமா அது? அதாவது வந்து இப்போது நீங்கள் எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா ஸ்டே இன்வெஸ்டட். இப்போ லோவாக இறங்கியிருக்கு, இப்போ மார்க்கெட்டும் இறங்கியிருக்கு, அட் த சேம் டைம் கோல்டு அண்ட் சில்வரும் வந்து பீக்லேருந்து இறங்கியிருக்கு. நான் ரொம்ப பெரிய அளவுக்கு இறங்கியிருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆஸ் ஆல்ரெடி said அந்த பாட்டம் வராது, அந்த பாட்டமும் வரல இப்போது. பட் பீக்லேருந்து விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 30% ஃபால் பீக்லேருந்து சொல்லலாம் சில்வர். கோல்டு வந்து ஒரு 25% 20% ஃபால்னு சொல்லிக்கலாம். அப்போ அந்த சமயத்தில் we can buy more. அதாவது இந்த பக்கம் ஸ்டாக்ஸில் ETF வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ETFஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கோல்டு பீஸ் மாதிரி ஃபண்ட்ஸில் கூட நம்ம போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிலையுமே நம்ம இந்த டைமில் இறங்கியிருக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சார் இப்போ இந்த ஃபிசிக்கல் கோல்டு பற்றி நம்ம பேசியிருந்தோம். என்னதான் இப்போ நகையாக வாங்கணும்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை ஒரு அடகு வைக்க மாட்டோம். ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம சேர்த்து வைப்போமே. ஆனால் இதுவே கோல்டு ETFனா நம்ம பிளானே இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான், அதுக்கு பெருசாக ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்காது. ஸோ இப்போ இந்த ட்ரிப் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ மேபி ETFல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் சார்? மேபி ஆவரேஜ் பண்ணணுமா, இல்லைனா வந்து வேணான்னு சொல்லிட்டு செல் அவுட் பண்ணிட்டு வரணுமா? இதை பற்றி உங்களோட தகவல். இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி 2 விதமாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஒன்று வந்து ETF நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். ETF பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான வாலட்டிலிட்டி தான். நம்ம முன்னாடியே பேசுகிற மாதிரி அங்கே இறங்குறத விட வேகமான ஒரு வீழ்ச்சி, இது வேகமாக விழும். அங்கே ஒரு சின்னதாக ஒரு லோ சர்க்யூட் இருந்ததுன்னா கூட இங்கே அதை விட கீழே விழுந்துடும் ETFல. இப்போ ஆல்ரெடி அவங்க எக்ஸிஸ்டிங்காக இருக்காங்க. இப் லெட்ஸ் சே ப்ரிசைஸ்லி அவங்க ஒரு 20% 10% ப்ராஃபிட்டில் இருக்காங்கன்னா they can average it. ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்காங்க, ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். 2 விதம் அதில். இல்லை எனக்கு வந்து பயமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும் கோல்டு அண்ட் சில்வரில். ஏன்னா பீக்கில் இருக்குது, ரொம்ப ஹையில் இருக்குது. ஏன்னா வந்து 80,000 90,000 50,000 இருந்த சில்வர் வந்து இன்றைக்கி 2 lakhsல இருக்குது. கிட்டத்தட்ட 4 times போயிருக்கு, விச் இஸ் நாட் பாசிபிள் இந்த நார்மல் சினாரியோவில். ஸோ அதனால் அவங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்கன்னா they can come out of it. அவங்க வந்து எனக்கு இன்னொரு 10 years இருப்பேன், 20 years இருப்பேன். ஏன்னா சைக்கிள் பார்த்தீங்கன்னா 10 yearsக்கு அப்புறம் ஒரு 12 yearsக்கு அப்புறம் தான் we are able to see a good run in gold and silver. ஒரு ரிவர்ஸில் மைனஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்ம இதே இன்டர்வியூ வந்து 2015 எடுக்கிற மாதிரியோ ஒரு 2011 எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் இவ்வளோ பெரிய ரேலி பார்க்கல. ஸோ இந்த சடனாக ஒரு ஸ்பைக் வந்திருக்கு. இந்த 1 to 2 years தான் பெரிய ஸ்பைக் வந்தது. இது வந்து will not be prolonged long. ஸோ சைடு வேஸில் மாட்டிக்கக்கூடாது, கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே போய் ட்ராப்பில் மாட்டிக்கக்கூடாது. அவங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா they can come out of it. இல்லை அவங்க நான் 10 years வெயிட் பண்ணுறேன், ஒரு 15 years வெயிட் பண்ணுறேன், லாங்கர் த tenure நான் வெயிட் பண்ணுறேன்ற பட்சத்தில் they can buy more. SIP மோடில் போகிறது ரொம்ப நல்லது கோல்டு அண்ட் சில்வரில். ஏன் சொல்கிறோன்னா ஏதாவது ஒரு கலாமிட்டி வந்ததுன்னா இங்கே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து ட்ரேடிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கத்தால் 9லேருந்து நைட் 11:30 வரைக்கும். ஆனால் பட் அது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கத்தால் 9லேருந்து 3:30 வரைக்கும் தான். ஸோ இது வந்து USD கரன்சி சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டில் இருக்கிற அந்த மற்ற கரன்சி சம்மந்தப்பட்ட ட்ரேடு நடக்கிறதுனால நிறைய எமோஷன்ஸ் இருக்குமா. இந்த இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களோட எமோஷன்ஸ் வச்சு மட்டும்தான் நடக்குது இந்த ஈக்விட்டி எக்ஸ்சேஞ்சில். இப்போ அதுவே கோல்டு சில்வர் காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எமோஷன்ஸ் நடக்குது. ஏன் இன்டர்நேஷ்னல்லேருந்து ட்ரேடர்ஸ் வராங்க, உள்ளே வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க, ஹெட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரோட எமோஷன்ஸுமே அங்கே அடங்கி இருக்கும் போது இட் வில் பி மோர் ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ அது மாதிரி இன்னொரு கேள்வி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார் வாங்கி வச்சுருக்காங்கன்றது மோஸ்ட் ஆஃப் த விமன் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸை தான் வாங்குவாங்க. பார் வாங்குறது ரொம்ப ரேர். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை நகை கடை வச்சுருக்கவங்க they will buy in bar. ஏன்னா வந்து அவங்க உருக்கி ஒரு நகை செய்வாப்பில், இல்லைனா ஒரு காயின் வாங்கி வச்சுருப்பாங்க, ஏன்னா கிஃப்ட் கொடுக்க போகிறேன், ஒரு மேரேஜுக்கு போகிறேன் கிஃப்ட் கொடுக்குறேன்னு பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் த ரூல் ஆர் பைஃபிகேஷன் லைக் செய்கூலி சேதாரம் அதெல்லாம் வந்துடும். இப்போ வாங்குகிறோம், அது ஒரு ரேட்டு, விற்கும் போது அந்த செய்கூலி சேதாரம் போய் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்போம், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அந்த செய்கூலி சேதாரம் கூட லாஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான என்ன வழின்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து வேகமாக ஓடியும் போகலாம், இங்கேருந்து காரில் வந்து ப்ரீமியமாக உட்காந்துக்கிட்டும் போகலாம். எது போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. சார் கோல்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து செம்ம பீக்கில் போச்சு. ஆனால் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டாங்க. பட் இருந்தாலும் மிடில் அப்போ தான் இவ்வளோ பீக்கில் போயிடுச்சு, நம்ம வாங்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ வாங்கலாமா, வாங்குறதா என்ன மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கியிருக்கு, இப்போ பீக்லேருந்து ஃபேஸ்ட் அவுட் மேனரில் வேணால் வாங்கலாம். ஐதர் கேன் பி SIP, இல்லைனா ஒரு லம்சம் வச்சுட்டு ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு STP மோடில் வந்து கோல்டில் அந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட் எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம், நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிமெட் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு லிக்விட் ஃபண்ட்ஸில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ்ட் அவுட் மேனரில் ஒரு 5% இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh வச்சுருக்கீங்க, 10% 1000 ரூபாவை எடுத்து கோல்டு பீஸில், இன்னொரு 1000 ரூபாய் எடுத்து கோல்டு பீஸில் 5 யூனிட்டாக, ஏன்னா 250 ரூபா 220 ரூபா இருக்குது, 5 யூனிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் வாங்குறதோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் வாங்குறது வச்சுக்கலாம். ஏன் ஒரேடியாக ஒரே நாளில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அந்த வாலட்டிலிட்டினால தான் நம்ம சொல்கிறோம்.
அதுக்கு தான் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே சார். ஸோ இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் வந்து கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பண்ணுது நம்ம சொல்லிட்டோம். பிகாஸ் இதெல்லாம் வந்து வேறு விஷயம். பட் கோல்டுன்றது வேர்ல்டு லெவலில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்குன்னு. ஸோ இப்போ நிறைய அன்சர்டனிட்டிஸ் நடக்குது. நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி எக்கனாமிக் கிரைசிஸ்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ETF வந்து இது எப்படி சார் பாதிக்குது? எப்படி வந்து சேஃபாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும்போது நம்ம மார்க்கெட் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட்டோ வால்யூமோ இருக்காது. இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் இங்கே மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ETFs பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸே கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 3:30 மணிக்கு மேலே ஒரு 7 மணிக்கு தான் 7:30 மணிக்கு தான் நம்ம US மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நாஸ்டாக் டவ் ஜோன்ஸ்லாம். அதுக்கப்புறம் தான் கோல்டு அண்ட் சில்வரில் ஒரு ரேலி வரும். நம்ம மார்க்கெட் 3:30க்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதோட அது கடை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் 7:30 மணிலேருந்து நைட்டு 11:00 வரைக்கும் நடக்கிறது இட் வில் பி புஷ்டு டு த நெக்ஸ்ட் டே. பட் ஆனால் கரன்சி பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எமோஷன்ஸில் ரன் ஆகுது. அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது ஏன் நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் அப்படி ஓப்பனிங் இருக்குது, ஃப்ளக்சுவேஷன்ஸாக இருக்குன்னா நான் இப்படி இவ்வளோ பெருசாக இருக்கணும், இவ்வளோ கீழே போனோம், இவ்வளோ கீழே இறங்கணும், அப்படி போகணுன்றது எதிர்பார்ப்புகள். நம்மளோட எதிர்பார்ப்புகள் தான் மார்க்கெட்டு. ஸோ அதனால தான் ETFஸில் வந்து பெரிய அளவுக்கான ஒரு மூவ்மெண்ட் தெரியுது. முன்னாடி நார்மலாக போயிட்டு இருந்தது ஏன் இப்போ அதிகமான வாலட்டிலிட்டி இருக்குன்னா, கோல்டு அண்ட் சில்வர் அந்த பக்கம் கரன்சியில் வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால இந்த பக்கமும் வாலட்டிலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம வந்து SIP மேனர்லையோ இல்லை ஃபேஸ்ட் அவுட் மேனரில் போகிறது தான் இந்த கோல்டு அண்ட் சில்வரில் ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறத பற்றி நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆர்னமெண்ட்ஸ் நான் அதுவும் சொல்லலை. ஆர்னமெண்ட் அவங்கவுங்க இஷ்டம் வாங்குறத பற்றி. ஆனால் விலை ஏறும் போது தான் போய் நகை கடையில் நிற்கிறாங்க. இறங்கும் போது யாரும் போய் நிற்கிறது இல்லை. அப்போ தான் கூட்டமாக இருக்குது. இறங்கும் போது காலியாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஃபிசிக்கலாக வாங்குறத காட்டிலும் கூட எலக்ட்ரானிக்கல் மோடில் வாங்குறது ஏன் ஈஸியாக நம்ம சொல்லுவோம்னா ஈஸி லிக்விடேஷன். டக்குன்னு நினச்சும் போது விற்றுட்டு வரலாம். பட் கோல்டில் பார்த்தீங்கன்னா போய் விற்றுட்டு காசு கட்டிங்கன்னா டக்குன்னு கிடைக்காது. ஒரு ப்ரீமியமான நல்ல ரெப்யூட்டடான ஒரு பிராண்டுக்கு போய்ட்டு நீங்கள் கோல்டை கொடுத்துட்டு காசை கொடுனா ஹி ஒன்ட் கிவ் யூ. ஹி வில் ரீப்ளேஸ் another கோல்டு. இல்லைனா நீங்கள் அடகு வச்சுட்டு வேணால் போன்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் அடகு கடையில் தான் நம்ம பண்ண முடியுமே தவிர, நீங்கள் ஒரு நல்ல நகை கடைக்கு போய்ட்டு இதை வச்சுட்டு காசை கொடுனா ஹி ஒன்ட் கிவ் யூ. ஆனால் அதுவே வந்து எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மோடில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் விற்றுட்டு இமீடியட்டாக விற்றுட்டு நீங்கள் காசு பார்த்துடலாம் இமீடியட்டாக. அந்த ஒரு ஸ்பீடு இருக்கும். அதுக்காக தான். ஓகே சார். ஸோ இப்போ ஆஸ் அ ஃபினான்ஷியல் பிளானராக நிறைய பேர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் கோல்டுன்னு வரப்போ பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னவா பார்க்குறீங்க? இது ஈக்விட்டி மாதிரியே தான் மேம். அதில் என்னென்னா அதில் ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாட்டாங்க. இது என்னென்னா இது ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயம். கோல்டு பற்றி நான் பேசினாலே பார்க்குறவங்களே ஜென்ஸை விட லேடிஸாக நிறைய பேர் என் வீடியோ பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். கோல்டு வந்து செல்லப்புள்ள மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கோல்டை பற்றி நான் ஆப்போசிட்டாக சொல்லிட்டனாலே கோவம் வந்துடும். நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன். மல்டிபிள் அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அப்படி பார்க்கும்போது எதுலேயுமே ஸ்டே இன்வெஸ்டராக இருக்கிறது நல்லது. நம்மளுக்கு வேணுன்ற போது நம்மளுக்கு வேணும் ஈஸி லிக்விடேஷனாக இருக்கணும்னா அது பேப்பரில் இருந்தால் தான் நடக்கும். லெட் இட் பி ப்ரிசைஸ்லி லேண்ட் ஆர் கோல்டு ஆர் இந்த பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டிமெட்டே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஈக்விட்டி நம்ம ஷேர்ஸ் எல்லாமே டிமெட்டில் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா டக்கு நம்மளால் விற்க முடியும். ஃபிசிக்கலாக ஷேர்ஸ் இருந்ததுன்னா விற்க முடியாது. பேப்பராகவே வச்சுக்கிட்டு இருந்தால் விற்கும். அது டிஜிட்டலாக கொண்டு வந்தால் விற்க முடியுன்றதுக்காக அதான் கொண்டு வந்தது. டிஜிட்டலைசேஷன் வந்ததே அதுக்காக தான். இப்போ இன்னமும் கோல்டை வாங்கிக்கிட்டு லேண்டை வாங்கிக்கிட்டு நம்ம விற்க முடியாமல் சிரமப்படாமல் வி கேன் மூவ் டு எலக்ட்ரானிக்கல் மோட். அது ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இதில். ஓகே சார். ஸோ கோல்டு பற்றி நிறைய தகவல் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து ஜியோ பொலிட்டிக்ஸை வந்து எவ்வளோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ETF நம்ம எப்படி வந்து பார்க்கணும், எப்படி கையாளணும்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். அண்ட் அதே மாதிரி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது, வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜீபு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.